வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷஸ் சொல்லிடும். ஜேஇ அட்வான்ஸ் யாரெல்லாம் நாளைக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ நல்ல அருமையான ஸ்கோர் எடுத்து தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஐஐடில நம்மளுடைய சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா, ஐஐடிஎம் 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 எம் இதுவும் மாறல சியா, சரியா? அந்த ஐஐடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் வந்து சீட்டு வாங்கணும் அப்படின்றத வாழ்த்துறேன். கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் அப்படின்றதும் என்னுடைய விருப்பமா இருக்கு, சரியா? இப்ப நாளைக்கு எக்ஸாம்ஸ் போறப்ப என்னெல்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு போயிடுங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் போயிடுங்க. காலையில செஷன் எழுதி முடிச்சுன்னா மத்தியானம் செஷனுக்கு எங்கன்னா வெளியில போய் சாப்பிட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா வந்து அந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த டைமுக்கு உள்ள இருக்கணும். அதையும் பாத்துக்கிடுங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போலாம் சொல்லிருக்காங்க. ஒரு சானிடைசர் எடுத்துட்டு போலாம் சொல்லிருக்காங்க. பென்சிலு, அது பென்னு, எரேசர் எல்லாம் நீங்க கொண்டு போகணும். அதே போல அப்புறமா அட்மிட் கார்டு ஞாபகமா கொண்டு போகணும். கூட வந்து என்ன எடுத்துட்டு வரணும்னா ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. 360க்கு 360 எல்லாம் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஒரு ஓசி கேட்டகரியா இருக்கீங்கன்னா ஒரு 120 மார்க் எடுத்ததுன்னா கூட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிசி, ஓபிசி, ஹெச்சிஎல்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 80ல இருந்து 90 மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். எஸ்சில எல்லாம் இருக்கீங்க, எஸ்டி எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 40ல இருந்து 60 மார்க் எடுத்தா கூட ஏதோ ஒரு ஐஐடி நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்டா? அதனால தெரிஞ்சதை அழகா, ஆனா என்ன 3த்துலயுமே அக்ரிகேட் வேணும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. 3 மார்க்குமே 3 சப்ஜெக்ட்லயுமே மைனஸ் போகாம ப்ராப்பரா அட்டன் பண்ணிட்டு மார்க் வாங்குறதுக்கு பிளான் பண்ணணும், சரியா? ஓகே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஐடிஸ் வந்து எத்தனை இருக்கு, ஏன் ஐஐடி வந்து பண்ணணும், அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஐஐடி முக்கியமா, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ் எழுத போறோம், அந்த எக்ஸாம்க்கு என்னெல்லாம் காலேஜஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ. ஓகே, வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2026ல நானும் ஜேஇ அட்வான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதி ஐஐடி போகணும். நான் ஜேஇ மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா 99.99% என்ஐடியோ இல்ல ஐஐடியோ வாங்குறதா என்னுடைய எண்ணம். அதனால ஒரு வருஷம் டிராப் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கு அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து இதுக்கான 1 இயர் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டிராப்பர்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிருப்பீங்க, மார்க் கம்மியா இருக்கும், ரிப்பீட் பண்ணணும்ன்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கந்தசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிச்சு ஒரு 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு 15,000 20,000க்கு போய் வேலை செய்யறதோட ஒரு வருஷம் டிராப் எடுத்து கூட ஐஐடிலயும் என்ஐடிலயும் போறது ஒர்த். அந்த மாதிரி யாரெல்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டூடெண்டோ இல்ல மாதிரி அந்த மாதிரி என் குழந்தைய உருவாக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய பேரண்டோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த லிங்க்ல உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல் 10th மார்க் என்ன, 12th மார்க் என்ன, ஜேஇயோட இப்பத்தியோட மெயினோட ஸ்கோர் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு எங்களுக்கு வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ரைட்டா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து ஜூன் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில அண்ணா நகர்ல இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதியோட இங்க வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். குறைந்த மாணவர்களை கொண்டு ஒரு ஒரு 10ல இருந்து 15 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்ச்ல இருப்பாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சு, புரியாத விஷயங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வச்சு, நிறைய நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களை போட வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய நாலேஜை கொடுத்து இந்த ஜேஇ 2026 எக்ஸாம் ஜனவரி அண்ட் ஏப்ரல் எக்ஸாம்ல அருமையான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்சு ஜேஇ அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல 2026ல நடக்கக்கூடிய அட்வான்ஸ்ல குவாலிஃபை பண்ணி ஜூன்ல 2026ல நடக்கக்கூடிய ஜோசுவா கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம். உங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்ததுன்னா 9176752121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது தெரிஞ்சுங்க, ஹாஸ்டலுக்கு எவ்வளவுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா நீங்க வந்து சேர்ந்துடலாம், ரைட்? நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டோம், நாளைக்கு நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க அப்படின்ட்டு, ரைட்? ஐஐடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால 23 ஐஐடிஸ் இருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் தான். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி ஓரியன்டட், தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பார்லிமெண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ரௌடான ஒரு காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 23 இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்தியால இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் பெருமையோட சொல்லி அப்படி காலரை நிமித்தி சொல்லலாம் அப்படின்னா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஎம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. பட் ஐஐடி மும்பை இருக்கு. பட் ரேங்க் லெவல்ல பாத்தீங்கன்னா ஐஐடிஎம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கக்கூடிய இதுவா இருக்கு.
இதுக்கு ஐஐடில போகணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய ஜேஇ மெயின்ல த்ரூ பண்ணணும். அது மூலயமா 2,50,000 பேர்ல அட்வான்ஸ் எழுதிருக்கணும். அது மூலயமா ஜோஸ்வா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஐஐடி வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 75% ஆஃப் மார்க் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்ல இருக்கணும். இப்ப கூட நிறைய பேர் இன்னைக்கு காலையில நான் கால் பண்றப்ப பார்த்தேன், சார் எனக்கு 63% தான் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 73% தான் இருக்கு, 70% தான் இருக்கு, 68% தான் இருக்கு, நான் கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியுமா, எனக்கு ஓவரால் 3த்துல இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கு, பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு, எனக்கு ஓவராலா வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அக்ரிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அக்ரிகேட் மார்க் தான் 75% ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி எஸ்டிஆர் இருந்தா பாத்தீங்கன்னா 65% ஓவரால் உங்களுடைய 12th மார்க் ஓவரால் ஆர் 20% இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். டாப் 20% நீங்க வர மாதிரி இருக்கணும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. இப்ப இந்த ஐஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் வைஸா பிரிச்சிருக்காங்க. ஈஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், நார்த் சென்ட்ரல் ஜோனு, அப்புறமா நார்த் ஈஸ்ட் ஜோனு, நார்த் ஜோனு, சவுத் ஜோனு, வெஸ்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸா பிரிச்சிருக்காங்க. இதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. ஈஸ்ட் ஜோன்ல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, புவனேஸ்வர், கரக்பூர், தன்பாத் அண்ட் பிலாய், இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல அடங்கியிருக்கு, ஈஸ்ட் ஜோன்ல அடங்கியிருக்கு. சென்ட்ரல் ஜோன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா கான்பூர், வாரணாசி, இந்தூர், நியூ டெல்லி, இது நாளும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன்ல வந்துட்டு. அதுக்கப்புறம் நார்த் சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூ டெல்லி, ஜம்மு, ஜோத்பூர், இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்திருக்கு, நார்த் சென்ட்ரல் ஜோன்ல வந்திருக்கு. நார்த் ஈஸ்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம்னா குவஹாத்தி, பாட்னா, ரூர்க்கி, இது மூணு வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜோன்ல வந்திருக்கு. நார்த் ஜோன்ல எடுத்துட்டா ரூர்க்கி, மண்டி, ரோப்பர், இது மூணு வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஜோன்லயும். சவுத் ஜோன்ல வந்து சென்னை, ஹைதராபாத், பால்காட், திருப்பதி, இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, நம்ம கர்நாடகா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து சென்னை இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா பால்காட் கேரளா, தென் திருப்பதி வந்து ஆந்திர பிரதேஷ், இந்த 4த்துக்கும் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்டுக்கும் இருக்கு. இது எல்லாமே சவுத் ஜோன்ல வந்து. வெஸ்ட் ஜோன் வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்பை, தர்வாத், காந்தி நகர் அண்ட் கோவா, இது நாளும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன்ல வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுல என்ன எல்லாம் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தனி வீடியோ பார்க்கலாம். பட் ஐஐடிஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 600 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஐஐடிஎம் இருக்கு. இதுல என்னெல்லாம் குரூப்ஸ் ஆஃபர் பண்றாங்க, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க, முடிச்சதுன்னா ஐஐடிஎம்ல நம்ம சீட் எடுக்கணும் அப்படின்றப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாத்துக்கலாம். ஒண்ணு, பிடெக் ப்ரோக்ராம் 4 இயர்ஸ்ல வந்து பண்றாங்க ஐஐடிஎம்ல. அது இல்லாம பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இது இல்லாம பிடெக், எம்டெக் டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. பிஎஸ், எம்எஸ் டுவல் டிகிரி 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப ஐஐடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துலாம். பிடெக் டிகிரில 4 இயர்ஸ் கோர்ஸ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 63 சீட்ஸ் இருக்கு. பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் 43 சீட்ஸ் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் 117 சீட் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் 127 சீட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 87 சீட்ஸ் இருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 154 சீட்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 42 சீட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 215 சீட்ஸ் இருக்கு. மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 68 சீட்ஸ் இருக்கு. தென் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் 78 சீட்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுத்துட்டோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் இருக்கு. தென் வந்து கம்மியில பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் 43. இது இல்லாம பிஎஸ் கோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து 43 சீட்ஸ். பிடெக், எம்டெக் டுவல் டிகிரி ப்ரோக்ராம் எடுத்தோம், அது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அது ஒரு 10 சீட்டும், இன்ஜினியரிங் டிசைன்ல ஒரு 74 சீட்ஸும் இருக்கு. பிஎஸ், எம்எஸ் டுவல் டிகிரில வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல பிசிக்ஸ் வந்து 13 சீட்ஸ் இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல வந்து டோட்டல் சீட்ஸ் எதுனா 1134 வந்து என்ன இருக்கு, சீட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து as per லாஸ்ட் இயர் ஜோசோ கவுன்சிலிங்ல கொடுத்த லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். இது இல்லாம ஐஐடிஎம்ல வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடா ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. அது ஐசர் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஜேஇ அட்வான்ஸ் கிடையாது. பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ரைட்டா, அது ஒண்ணு. அது இல்லாம இப்ப வந்து பிஎஸ்ல வந்து கெமிஸ்ட்ரியும் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சுதான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம ஐஐடிஎம்ல ஆன்லைன் ப்ரோக்ராம் ஏற்கனவே சொன்னோம், டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்பந்தமான கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஆன்லைன் கோர்ஸ். எந்த ஏஜ்ல +2 முடிச்சவங்க, எந்த ஏஜ் இருக்கிறாங்களும் அதை பண்ணலாம். இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், அடிஷனல் வேணும், இல்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. இல்லைன்னா எங்கிட்ட டைரக்டா பேசணும்னா 91767521 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஜோசா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண எங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நேரடியா கால் பண்ணி பேசுங்க. நீங்க
உங்களுக்கு அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியல, எப்படி சீட் ஃபில் அப் பண்றதுன்னு தெரியல, நான் எப்படி இது சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க சார், அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்றது ஐடியா இல்லைன்றாங்க. ட்ரிபிள் ஐடில போனோம்னா எந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கணும்ன்றது எங்களுக்கு ஐடியா இல்லைன்றாங்க. என்ஐடி போனோம்னா என்ன சீட் சார், அது சென்னையில தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. என்ஐடி இந்த மாதிரி எல்லாம் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ஸை வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோசா கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு நாங்க பெய்ட் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தோம். ஐடியா இருந்ததுன்னா நீங்க பே பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு பக்காவா முடிச்சு சீட் எடுக்கிறதுக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.